ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லியா, குயா, முயாவை பற்றி பார்க்கலாம். லியா வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது, குயா வந்து சாம்பல் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முயாவும் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. அதாவது அம்மாவை போல் 2 பேர், ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அப்பா போலன்னு நினைக்கிறேன், அப்பா கலருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை பார்த்துருவோமா? ஒரு நாள் வெள்ளமான வெள்ளம், அப்படி ஒரு வெள்ளம். மழை ரொம்ப பெஞ்சிட்ருக்கு. நடந்தால் அப்படியே நம்ம வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிற மாதிரி ரோடுலெல்லாம் தண்ணி நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். பயந்து பயந்து நான் ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு பத்திரமா போயிடுவோமோ அப்படின்ற எண்ணத்தோடு நான் நடந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் நண்பர்களே. அப்போ என்ன நடந்ததுன்னா, எங்கள் தெருவுக்கு 2-3 தெரு தாண்டி ஒரு வயதான பெண்மணி இருக்காங்க. அவங்க பெண் வந்து நர்ஸாக இருக்காங்க. அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க என்னை பார்த்துட்டு, நான் வரதை பார்த்துட்டு, அவங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி சத்தமாகவே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதுங்களோ வருது, நம்ம பொண்ணு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் பாருங்க. பயம் ஒரு பக்கம், வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துருவோமோ அப்படின்ட்டு. இவங்க வேற இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு அது ஒரு பக்கம். இதுலேருந்து நான் என்ன வரேன் அப்படின்னா, வயசானால் மட்டும் எல்லாரும் நல்ல எண்ணங்களோடு இருந்துட மாட்டாங்க. ஒரு சிலருக்கு தான், அதாவது நல்ல எண்ணம் ஃபஸ்ட்லேருந்தே யாருக்கு இருக்கோ அவங்க தான் நல்ல எண்ணங்களோடு இருப்பாங்க. அந்த கெட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்க எப்பயும் கெட்ட எண்ணம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அதைத்தாங்க நான் சொல்ல வரேன். உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏதாவது நடந்திருந்தா கமெண்ட் செக்ஷனில் பதிய வச்சிடுங்க நண்பர்களே. அடுத்த ஸ்டோரியாக அந்த கதையே நம்ம போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது லிட்டி ஸ்டோரி 4. இந்த உண்மை சம்பவம் பிடிச்சிருந்ததுன்னா, நான் சொல்கிறத நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.